பிரபஞ்ச இணைப்புகள் காணொளி அன்பர்களுக்கு வணக்கம். தற்பொழுது இந்த மே மாதம் 11ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் குரு பெயர்ச்சி நடைபெற உள்ளதால் எல்லாவித திருக்கோயில்களிலும் குரு பெயர்ச்சி வழிபாடுகள், வேள்விகள் மற்றும் சிறப்பு அர்ச்சனைகள், பூஜைகள் எல்லாம் சிறப்பான முறையில செய்வார்கள். முதல்ல குருன்னா யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். குரு என்றால் இருளை கெடுத்து ஒளி வெளிக்கு கூட்டி செல்பவர் என்று நம்முடைய வேதங்கள் சொல்கிறது. குருதான் மேன்மை, குருதான் தாய், குருதான் தந்தை, குருதான் அனைத்தும். குருவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சணாமூர்த்தியே நமக. சர்வமும் குருவாக இருந்துதான் நமக்கு செயல்படுகிறது. எனவே குரு காலபுருஷனுக்கு 9ஆம் இடமாகவும் 12ஆம் இடமாகவும் முன்பே சொல்லியிருந்தோம். நம்மளுடைய பதிவுகள்ல மோட்சத்தை தரக்கூடியதும் குருவுதான், கௌரவத்தை தரக்கூடியதும் குருதான், ஆன்மீக முன்னேற்றத்தை தரக்கூடியதும் குருதான், பரம்பரை ஏற்படுத்தி பரம்பரைகளுடைய சுபத்துவத்தை ஏற்படுத்துவதும் குருதான். குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். குருவினுடைய யோகங்களிலே கஜகேசரி யோகம் ஒரு சிறப்பான யோகம். கஜகேசரி யோகம் என்றால் எதையும் போராடி வெல்லுவர் என்று ஜோதிட நம்பிக்கை. அத்தகையார் போல குருனா குழந்தைன்னு அர்த்தம். தற்போது குரு பெயர்ச்சி என்றால் ஏதோ கிரகங்கள் நமக்கு பாதகத்தை ஏற்படுத்திவிடும், பயந்து பயந்து பரிகாரம் செய்வதெல்லாம் நம்மளுடைய சனாதன தர்மத்துடைய சிந்தனைகளும் வழிபாடுகளும் அல்ல. அன்பு மயமாக இருக்க வேண்டும். அன்பே சிவம், அறிவே சிவம். அன்பின் மலர் கொண்டு குருவின் புன்னடியை காத்திரு என்ற நாயகம் என்றுதான் நம்முடைய வேதங்கள் சொல்கிறது. எனவே திருக்கோயில்களை சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடிய பொறுப்பு நம்முடையது. எனவே தீபங்களுக்கு சுத்தமான எண்ணெய்களை, அதுவும் இந்த வாசனை திரவங்கள் இல்லாத சுத்தமான எண்ணெய்களை வாங்கி தீபம் ஏற்றுவது சிறந்தது. குரு பெயர்ச்சிக்கு நம்ம என்ன விசேஷமா பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருனா குழந்தைகள், குருனா நம்முடைய பெரியவர்கள். குழந்தைகளுக்கும் குழந்தைகளோட நம்ம நேரத்தை செலவிடணும். குழந்தைகளை ஒரு மகிழ்ச்சிக்கு, குழந்தைகளுக்கு அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை வாங்கி தரது ரொம்ப ஒரு பரிகார மேன்மையில மிகப்பெரிய மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க என்ன வழிபாடு செய்தாலும் உயிர்காரகத்துவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒன்று கோயில்கள், நம்ம எந்த விஷயம் செய்தாலும் அதெல்லாம் பகவத் அர்ப்பணமாகவே ஆக்கிவிடும். உதாரணமாக நீரை பகவானுக்கு அர்ப்பணை செய்யும் பொழுது அது தீர்த்தம், புனித தீர்த்தமாக மாறிவிடுகிறது. அன்னங்களை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது அது பிரசாதமாக மாறிவிடுகிறது. எந்த உயிரையும் இறைவனாக பாவிப்பது மட்டும்தான் நம்மளுடைய பண்பாடு. அத்தகையார் போல உயிர்களுக்கு உகந்த மரியாதை அளிப்பது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் மேன்மை அடையக்கூடும். குரு பெயர்ச்சி என்ற முறையிலே வேள்விகள் செய்தாலும் கூட அடிப்படையான விஷயங்கள் அந்த குரு காரகத்துவமான யானைகள் மற்றும் குழந்தைகள், ஆன்மீக ஸ்தலங்கள், ஒரு ஆன்மீக தலங்களை, அதாவது ஒரு திருக்கோயில்களை சுத்தம் செய்தார்கள்னா குரு உங்களுக்கு ஒரு பாதகமான ஸ்தானத்திலோ அல்லது குரு தசா ஒரு பாதகமான இடத்தில் இருந்து தசாபுதி நடத்தினால் அந்த குருவுக்கு என்ன உகந்த பரிகாரம் அப்படின்னீங்கன்னா, கோயில்களை சுத்தம் செய்யக்கூடிய உழவாரப்பணி அமைப்பு என்று சொல்வார்கள். இந்த உழவாரப்பணி செய்பவர்களுக்கு குரு மேன்மையைத்தான் தருவார்கள். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்கும் குரு தான் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் கொண்டை கடலைய குருவுக்கு தானியமாக வச்சிருக்காங்க. இப்போ திருமணமான தம்பதியர்கள், மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கொண்டை கடலை சுண்டல்கள் சாப்பிட்டீங்கன்னா நிறைய பச்சை பயிர் வகையும் கொண்டை கடலை சுண்டலையும் சாப்பிடணும். குரு தான் அந்த ஆண்களுடைய உயிர் அணுக்களுக்கும் காரகம் என்று நம்முடைய ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. அதுதான் அடிப்படையாக நம்ம வெறுமனே கொண்டைக்கடலை சாப்பிட்றதோட குருவினுடைய பெயரை சொல்லி குருவுக்கு அர்ப்பணம் செய்து கொண்டு குருவுடைய பிரசாதமாக சாப்பிடுவது சிறந்தது. அதல்தான் ஆலங்குடி கஷேத்திரங்கள்ல போனீங்கன்னா அங்க நைவேத்தியம் செய்யப்பட்ட கொண்டைக்கடலை பிரசாதம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கூடும். அதே மாதிரி பெரும் பணம் ஒரு பொருளாதாரத்துல மேன்மை அடையணும்னா குரு பலமாக இருக்க வேண்டும். வியாழக்கிழமை வழிபாடு உண்மையிலே ஒரு செல்வ வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். எத்தனையோ விஷயங்களை நம்ம இன்னைக்கு எல்லா வித ஊடகங்களையும் பார்க்கிறோம். ஆனா இது அனுபவபூர்வமான உண்மை. வியாழக்கிழமை தோறும் மாலை வேளைகளில் குருவுக்கு ஏற்ற உங்களால முடிந்த என்ன விதமான வழிபாடுகள் செய்தாலும், உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகமோ அல்லது திருமுறைகளோ
அல்லது உங்களுடைய குருமார்களுடைய துதிகளோ செய்தீர்களானால் இந்த 6 இருந்து 7 மணிக்குள்ள அது ஒரு உன்னதமான காலம். இந்த வழிபாடுகளை செய்ய 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 உங்கள் குழந்தைகளும் மேன்மை அடைவார்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதாரத்தில் மேன்மை அடையும். இது எத்தனையோ பேருக்கு அனுபவ உண்மை. நம்மளுடைய பிரபஞ்ச இணைப்புகள் காணொளி அன்பர்களுக்கு எல்லாரும் பொருளாதாரத்துல சிறந்து விளங்கணும், சகல செல்வங்களையும் அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்கணும். எல்லா இடத்திலையும் எல்லாவித மேன்மையும் அருளும் பொருளும் பெற்று வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுடையும் தெய்வத்தினுடைய பாதங்களை எப்போதும் சிந்தித்து ஆனந்தம் அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த குரு பெயர்ச்சிக்கான சிறிய பதிவுகளை உங்கள் முன் சமர்ப்பித்தோம். எனவே அன்பர்கள் எல்லோரும் இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு கோயில்கள் போய் அர்ச்சனை செய்யறது, கோயில்கள்ல போய் தீபம் ஏற்றப்படுவது என்று மட்டுமல்லாமல் உயிர்களுக்கு உதவிகள் செய்வதும் குருதான். எங்கே கருணை இயற்கையில் உள்ளன என்று வள்ளல் பெருமானார் சொல்கிறார். அந்த இயற்கை வழிபாடுகளையும் நம்ம சேர்த்து செய்யணும். இயற்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய ஒவ்வொரு அன்பர்களுக்குடைய உன்னதமான ஒரு பொறுப்பு இருக்கிறது. குளங்களை அசுத்தம் செய்யக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது, இயற்கை உயிரினங்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது. இயற்கையில நம்மளுடைய சாலைகளாகட்டும் கிராமங்களாகட்டும் சுத்தமாக வைத்துக் கொண்டால் உங்களுக்கு குரு மேன்மை கண்டிப்பாக உண்டு உண்டு உண்டு. எந்த அளவிலும் நீங்க போய் பெரிய அளவுல பரிகாரம் அதை இதெல்லாம் செய்ய வேண்டாம். இந்த விஷயங்களை நீங்க கரெக்டா கடைபிடிச்சுனாங்களே உங்களுக்கும் சரி. என்னுடைய ஜாதகத்துல குரு கெட்டு போயாச்சு, குரு நல்லா இருக்காரு, எனக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியினர் ஜாதகத்துக்கு குரு என்ன பண்ணுவாருன்னா கண்டிப்பாக இப்ப உங்க ஜாதகத்துல அந்த குரு பாதகமா இருந்தாங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க செயல்பட்டு பாருங்க. அடுத்து வரக்கூடிய உங்களுடைய குழந்தைகளை சார்ந்து வரக்கூடிய பேரன் பேர்த்திகள் இவங்க ஜாதகத்துல குரு நல்ல சுபத்துவமான சுபத்தன்மையில தான் சுப இடத்துலதான் இருப்பார்கள். நீங்க எல்லாமே சோதிச்சு பார்க்கலாம். இந்த விஷயங்களை நீங்க கண்டிப்பா செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில குரு பகவானுடைய கருணா விலாசம் எப்போதும் உண்டு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்கனின் பேரருள் வெல்கனின் பேரருள் போற்றினின் பேரருள். உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மையும் ஒளியும் அடைய எப்போதும் இப்பிரபஞ்ச இணைப்புகள் காணொளி உங்களுக்கு வழித்துணையாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. உங்களுடைய வரவேற்பும் ஒத்துழைப்பும் இந்த பிரபஞ்ச இணைப்புகள் காணொளி குழுவிற்கு எப்போதும் தேவை. மேலும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சத்திற்கு ராசி சம்பந்தமான, நட்சத்திரங்கள் சம்பந்தமான, தசாபுத்திகள் சம்பந்தமான ஏதேனும் சந்தேகமான பதிவுகள் இருந்தால் மேற்கண்டு இனி வரக்கூடிய காலங்களில் பதிவுகளில் காண்போம். மேலும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்க கமெண்ட்ஸ் போடலாம். இந்த பிரபஞ்ச இணைப்புகள் காணொளியை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.